ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். தந்தையே, அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 3வது வசனத்திலிருந்து அது ஒரு பகுதி என்று சொன்னீர்கள். அப்படி தந்தையே, 21ஆம் அதிகாரம் மனாசே யூதாவின் அரசராக நியமிக்கப்படல் அல்லது பொறுப்பேற்றல். அது 21ஆம் அதிகாரம் 1 முதல் 18, அது முதல் பகுதி, அது பெரும்பகுதியில். அதில் முதல் 2 வசனங்கள் அவனுடைய ஆட்சி பொறுப்பேற்றல். 2வது பகுதி 3 முதல் 9 வசனங்கள். அதான் இப்போ பார்க்க போகிறோம். அது மனாசேயினுடைய பாவ அல்லது தீச்செயல்கள். பாவச் செயல்கள் என்பதை விட தீச்செயல்கள் என்பது பொருத்தமான தலைப்பாக இருக்க முடியும். 3வது வசனத்திலிருந்து 1 முதல் 9 வரை 3ஆம் வசனம் வாசியுங்கள். அவனுடைய தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை அவன் மீண்டும் கட்டி எழுப்பினான். ஆக இதிலிருந்து ஆரம்பிக்கிறது அவனுடைய தீச்செயல்கள். அதாவது இது விவிலியத்தை பொறுத்த மட்டில் வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான். தந்தை நல்ல மனிதராக இருப்பார். அவருக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் தீச்செயல்களை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். இதை நம்ம ஏலியனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவருடைய பிள்ளைகள் பெனகாஸ், அதே போல் ஹோப்னி, இந்த 2 பேரும். அவர் 2 பேரை போல ஒரு மோசமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. இதே நிலையில் தான் சாமுவேல் அற்புதமான மனிதர். 3 பொறுப்புகள் அவரிடத்தில் இருந்தது. அவர் தான் இறைவாக்கினர், அவர் தான் குரு, அவர் தான் தலைவர், நீதி தலைவர். இந்த 3 பொறுப்புகள் இருந்தது. இறுதியில் அவருடைய பிள்ளைகள் அதனாலேயே இவர்கள் அரசன் என்கின்ற ஒரு தேவை, அரசன் அவர்களுக்கு வேண்டும் என்கிற தேவை ஏற்பட்டதே இந்த 2 பேர்னால தான், சாமுவேலுடைய பிள்ளைகள்னால தான். இந்த சாமுவேலுடைய பிள்ளைகள் நீதி உள்ளவர்களாக இருந்திருந்தால் அவர்களும் நீதிபதிகளாக இருந்தவர்கள். ஏறக்குறைய தானிலிருந்து பெர்ஷபா வரை நீதி தலைவராக சாமுவேல் இருந்தார். அவருடைய வழி அவருடைய பிள்ளைகளும் நீதி தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் நீதியை விலை கொடுத்து வாங்கினார்கள். அதனால தான் மக்கள் எல்லாம் குதித்தெழுந்து எங்களுக்கு படைத்தலைவன் வேண்டும், படையை வழிநடத்தக்கூடிய தலைவன் வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அரசனை. இதே மாதிரி நல்ல மனிதர்களுக்கு மிக கேவலமான பிள்ளைகள் பிறப்பது உண்டு. அதில் இந்த எசேக்கியா விதிவிலக்கல்ல. எசேக்கியா நல்ல மனிதர், நல்ல அரசர். ஆனால் அவருக்கு பிறந்த பிள்ளை மனாசே என்கிற ஒரு கொடியவன். அதனுடைய அவனுடைய உண்மையான முகம் நமக்கு இதுவரை தெரியல. நாம் அவன் பொறுப்பேற்றத்தான் பார்த்துருக்குறோம். இனிமேல் தான் படிப்படியாக அவனை பற்றிய செய்திகள் எல்லாம் வரும். முதல்ல தன்னுடைய தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை அவன் மீண்டும் கட்டி எழுப்பினான். அதாவது இவன் தந்தையோடு வாழ்ந்தவன், 12 ஆண்டுகள் இவனுடைய தந்தையை நன்கு அறிந்தவன். அவன் தந்தையினுடைய மனநிலை என்ன என்று தெரியும், அவனுடைய நம்பிக்கை அடையாளங்கள் என்னென்னு தெரியும், அவன் யாரை நம்பினான், யாரை வழிபட்டான் என்றெல்லாம் இவனுக்கு நல்லா தெரியும். 12 வயது பையனுக்கு சின்ன பிள்ளை அல்ல. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இவன் பொறுப்பேற்ற உடனேயே முதல்ல அவன் செஞ்சது தன் தந்தை எசேக்கியா தகர்த்தெறிந்த தொழுகை மேடுகளை அவன் மீண்டும் கட்டி எழுப்பினான். தொழுகை மேடுகள் என்பது பலி ஒப்பு கொடுக்கிற இடம். யாருக்கு பலி கொடுக்கிற இடம் என்றால் பிற தெய்வங்களுக்கு.
யூதர்களை பொறுத்தமட்டில், இஸ்ராயல் மக்களை பொறுத்தமட்டில் கோவில் மட்டும்தான் பலி. வேற எங்கேயும் எப்பொழுது கோவில் வந்ததோ, எருசலேம் கோவில் வந்ததோ, அன்றிலிருந்து பலி எங்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது? எருசலேம் ஆலயத்தினோட்டு. வேறு எங்கும் இல்லை. நீங்கள் தென்னாட்டிலே பார்த்தீர்கள் என்றால், வடநாடு தென்னாடு என்கிற நிலையில் தென்னாட்டில் பார்த்தீர்கள் என்றால் புனித தலங்கள் இருக்கும். ஆனால் புனித தலங்களில் இறைவாக்குகள் மட்டும்தான் உரைக்கப்படும். அதுவும் நிறையா புனித தலங்கள் கிடையாது தென்னாட்டில். நம்ம சாலமோனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், ஒரே ஒரு அது மட்டும்தான் புனித தலத்தை பற்றிய தென்னாட்டு குறிப்பு இருக்கிறது. கீபியோன் என்கிற பகுதியில் போய் அவர் ஞானத்தை கேட்கிறார். அங்கெல்லாம் பலி ஒப்பு கொடுக்கவில்லை. பலி எருசலேம் கோவில் மட்டும்தான். கோவில் எப்போ கட்டப்பட்டதோ அப்போதிலிருந்து பலி தென்னாட்டை பொறுத்த மட்டில் கோவிலில் தான். வடநாட்டில் மட்டும்தான் பலிகள் குறிப்பாக புனித தலங்களில் பலி ஒப்பு கொடுக்கப்பட்டது. உதாரணமாக பெத்தேல், ஷெக்கேம், ஆய், அப்புறம் மிஸ்பா, இப்படி பல இடங்கள். இந்த இடங்களெல்லாம் பலி, ராமா, ஷீலோ, இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட இடங்களும், அதே போல் இறைவாக்கு உரைக்கப்பட்ட இடங்களும். ஏலி உதாரணமாக எங்கே இருக்கிறார்? அவர் ஷீலோவில் இருக்கிறார். அதே மாதிரி பெத்தேலில் அமத்சியா என்கிற குரு இருக்கிறார். அதே போல் இவர்கள் கில்கால் என்கிற இடத்தில் தான் முதல் பலியை ஒப்பு கொடுத்தார்கள். வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே. அது எரிக்கோவுக்கு மிக அருகிலே இருக்கிறது. யோர்தானுக்கு இக்கரை பகுதியில் இருக்கிறது. யோர்தானை கடந்து வருகின்ற போது முதல் ஊரே இந்த கில்கால் என்பது தான். எனவே வடபகுதியிலெல்லாம் நிறைய அவங்களுக்கு தொழுகை மேடுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மலை உச்சியும் தொழுகை மேடுகளாகத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனால தான் நம்ம வடநாட்டு அரசியலை பற்றி பேசுகின்ற போது அது தொழுகை மேட்டு அரசியல் மட்டுமல்ல, யாவே வழிபாடு என்பது பாகால் வழிபாடாக மாறியது அப்படின்னும். யாபிசம் பிகேம் பாலிசம். யாவே வழிபாடு பாகால் வழிபாடாக மாறியது. அதாவது எங்கெங்கெல்லாம் யாவே வழிபாடு நடந்ததோ, யாவேயினுடைய அந்த பலி ஒப்பு கொடுக்கப்பட்டதோ, அதெல்லாம் கடைசியில் எப்படி மாற்றப்பட்டு விட்டது? பாகால் வழிபாடாக, பாலிசமாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால் அப்படித்தான் வடநாடு இருந்தது. ஆனால் தென்னாட்டை பொறுத்த மட்டில் வேறு எங்குமே பலி ஒப்பு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவன் என்ன பண்ணா? சாலமோன் ஒரு கட்டத்தில் கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதுமே பலிபீடங்களை அமைத்தான் தன்னுடைய மனைவியருக்காக. அவனுக்கு இருந்த அந்த 700 மனைவிகள், அதே போல் 300 துணைவியர்கள், இவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவன் அந்த கெதரோன் பள்ளத்தாக்கு முழுவதுமே தொழுகை மேடுகளை அமைத்தான். அதே போல் இவன் வந்தான், எசேக்கியா தகர்த்தெறிந்த எல்லா தொழுகை மேடுகளையும் இவன் மீண்டும் கட்டத் தொடங்கினான். அதைத்தான் இது சுட்டி காட்டுகிறது. தொடர்ந்து 2வது, இஸ்ரேல் அரசன் ஆகாப்பு செய்தது போல் அசேரா கம்பத்தை நிறுவினான். அசேரா கம்பம், அசேரா என்பது பாகால் தெய்வத்துக்கு எதிர்நிலையில் உள்ளது. பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டுவது மட்டுமல்ல, பெண் தெய்வமாகிய அசரே கம்பம், இந்த அசரே கம்பத்தை உள்ள நுழைச்சவனே ஆகாப்பு தான். இவனுடைய மனைவி ஈசபேலுக்கு ஆதரவாக இவன் என்ன பண்ணால், எரிக்கோ இவனுடைய தலைநகராகிய சமாரியாவில் 60 அடி உயரத்திற்கு அசேரா கம்பத்தை நிறுவினான். அதில் தான் கோவப்பட்ட இறைவாக்கின எலியா உன் நாட்டில் இனி யாவே சொல்லுகிறது வரை மழையோ பனியோ பெய்யாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதன் பிறகு யாவே கடவுள் உண்மையான கடவுள் என்று கார்மேல் மலையில் இவர் வெற்றி கொண்ட பிறகுதான், அந்த தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வந்த பிறகுதான், யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று எல்லாருக்கும் முன்னால் அறிக்கையிட்ட பிறகுதான் மழையை பொழிய ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த பாகால் வழிபாட்டுக்குரிய பலிபீடங்கள் கட்டினான். அதே போல் இஸ்ரேல் அரசன் ஆகாப்பு செய்தது போல அசேரா கம்பத்தை நிறுவினான். இப்போ எங்கே நிறுவினா? எல்லாம் அந்த இதில் தான், பள்ளத்தாக்கலாம், யோர்தான் பள்ளத்தாக்கலாம். அது மட்டுமில்லை, எருசலேம் ஆலயத்திலும் உள்ள பகுதிகள், நிறையா பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதிகளெல்லாம் இவன் நினைத்தது போல பல
செயல்களை செய்தான். அதில் ஒன்று அசேரா கம்பங்களை நிறுவியது. அசேரா என்பது பெண் தெய்வம், பெண் தெய்வம். அது வந்து மரக்கம்பம். பாகாலுக்கு எப்பொழுதுமே கல்தூண் கல்லிலே செய்யப்பட்டது. மலையிலிருந்து கல் எடுக்கப்பட்டு அந்த கல்லிலே தயாரிக்கப்பட்டது. ஆனால் அஷரே என்பது பெண் தெய்வ கம்பம், அது வந்து மரக்கம்பம். தொடர்ந்து வானத்து படைகளை எல்லாம் வணங்கி வழிபட்டான். மூன்றாவது பாகால் வழிபாடு, அதற்கான தொழுகை மேடுகள், இப்பொழுது அசேரா கம்பங்களை நிறுவுதல். மூன்றாவது வானத்து படைகளை எல்லாம் வணங்கி வழிபட்டான். இந்த வானத்தூதர்கள் வழிபாடு என்று கூட சொல்லலாம். வானத்தூதர்கள் வந்து மனிதர்கள் அல்ல, ஆனால் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடைப்பட்ட உருவங்கள் என்பது இஸ்ராயல் மக்களுடைய நம்பிக்கை. எனவே இந்த வானத்தூதர்களை வந்து திருப்திப்படுத்தினா தான் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ண போக்கு வந்து பண்டைய கால மக்களுக்கு இருந்தது. இதை வந்து நம்ம கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் பேசுவதை பற்றி பார்ப்போம். பவுலடியார் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார், நீங்கள் வந்து வானத்தூதர்கள் வழிபாட்டில் அக்கறையாருங்கள். தீமோத்தேயுக்கு எழுதிய திருமுகத்திலும் சொல்லுவார், வானத்தூதர்கள் வழிபாடை வந்து நீங்கள் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறீங்க. வானத்தூதர்கள் என்பது வெறுமனே கடவுள் படைத்த படைப்புகள் தான். அவர்கள் வந்து நீங்கள் தெய்வங்களாக வழிபடுவது தவறு. கடவுள் என்ன சொல்லுவாரோ, எதை செய்ய சொல்லுவாரோ அவற்றை செயல்படுத்துகிறவர்கள் தான் யார்? வானத்தூதர்கள். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கடவுளின் கையால் படைக்கப்பட்ட எதையுமே நீங்கள் வழிபடக்கூடாது. இப்போ வானதூதர்கள் என்பவர்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். எனவே படைப்பு பொருளை எப்பொழுது நீங்கள் வழிபடுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் வந்து உண்மையான யாவையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருள் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக பேசுவார். எனவே இங்கே வானத்தூதர்களுக்கு வழிபாடு அல்லது வணக்கம் செலுத்துகின்ற ஒரு நிகழ்வும் ஒரு நிலையும் இருந்தது. இது மூன்றாவது நிலை. நான்காவது, எருசலேமில் என் பெயர் விளங்க செய்வேன் என்று ஆண்டவர் கூறியிருந்த அவரது கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான். நான்காவது அவன் செய்கிற தவறு எருசலேம் கோவிலிலும் பலிபீடங்களை நிறுவது, பல்வேறு கடவுள்களுக்கு. என்றால் அவர்களுடைய அண்டை நாடுகளாக நிறைய நாடுகள் இருக்கிறது. அம்மோன் நாடு இருக்கிறது, அதே மாதிரி சிரியா நாடு இருக்கிறது, அப்புறம் மோபாப் இருக்கிறது, அம்மோனியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஏதோனியர்கள் இருக்கிறார்கள், ஏதோமியர்கள். இவர்கள் எல்லாருக்கும் கடவுள்கள் இருக்கிறார்கள், தனிப்பட்ட கடவுள்கள். இந்த கடவுள்களுக்கெல்லாம் இவன் வந்து என்ன பண்ணுறான்? உருவங்களை செய்கிறான். உருவங்களை செய்தது மட்டுமல்ல, அதை வணங்குகிறான். எருசலேமில் என் பெயர் விளங்க செய்வேன் என்று ஆண்டவர் கூடியிருந்த அதே கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான். இப்போ கோவிலுக்குள்ளேயே யாருக்கு பலிபீடங்கள் நிறுவுகிறான்? பிற தெய்வங்களுக்கு பலிபீடங்கள். இந்த பலிபீடங்கள் வந்து வழக்கமாக யாவே பலிபீடம் என்பது கோயிலுக்குள்ளே இருக்கும். அதாவது இஸ்ராயல் மக்கள் கோவில் இருக்கிறது, அந்த கோவிலுக்கு வெளியில் தான் வழக்கமாக பலிகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்படும். ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று அழைக்கப்படுகிற திருத்துவத்தில் உடன்படிக்கை பேழை இருக்கிறது. குருக்கள் வழிபாடு நடத்துகிற அந்த பகுதியில் வந்து தூவப்பீடம் இருக்கிறது. தூவப்பீடம் வந்து அந்த திரைச்சிலைக்கு முன்னால் இருக்கிறது. இடதுபுறமாக மினோரா என்று அழைக்கப்படுகிற அந்த கம்பம் இருக்கிறது. அந்த விளக்கு தண்டு இருக்கிறது. 7 விளக்குகளை கொண்ட அந்த விளக்கு தண்டு இருக்கிறது. வலதுபுறமாக அந்த காணிக்கை அப்பங்கள் உள்ள அந்த மேஜை இருக்கிறது. 12 அப்பங்கள். அந்த 12 அப்பங்களும் வழக்கமாக ஓய்வு நாளில் வந்து மாற்றப்படும். ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் வந்து மாற்றப்படும். இந்த ஓய்வு நாளில் வந்து புதிய அப்பங்கள் 12 அப்பங்கள் வைக்கும். அந்த அப்பங்களை வந்து குருக்கள் மட்டும்தான் உண்ணலாம். அது எதெல்லாம் குருக்கள் இருக்கிற பகுதி, அதை தாண்டி ஆண்கள் பகுதி, அப்புறம் பெண்கள் பகுதி. இப்படி இதை தாண்டி வெளியே இருப்பது தான் இந்த பலி ஒப்பு கொடுக்கின்ற பலிபீடம். அதே மாதிரி கை கழுவுகின்ற அந்த தண்ணீர் கலயம், பலிகளை வெட்டுகின்ற அந்த பலி பீடங்கள் இருக்கிறது. அதில் வெட்டிட்டு தான் பலியை வந்து அந்த எரிபலி நடத்துகிற அந்த இடத்துல வைப்பாங்க. இப்படி இஸ்ராயல் மக்கள் வந்து தங்களுடைய
கோவிலிலே பலி ஒப்பு கொடுக்கிற அந்த சூழல் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எங்கே பலிபீடங்களை கட்டுகிறார்கள்? எருசலேம் கோவிலில் அவன் பலிபீடங்களை நிறுவினான். இது போக இஸ்ராயல் மக்கள் வழக்கமாக பலி ஒப்பு கொடுக்கிற அந்த பீடங்கள் தவிர்த்து இன்னும் பல பலிபீடங்களை அவன் கட்டுகிறான். அதே தவறு. பலிபீடம் என்பது ஒன்றுதான் இருக்க வேண்டும். ஆனால் இவன் யாவே கடவுளுக்கு பலிபீடம் அமைக்கிறது வேறு. ஆனால் இவன் யாவே கடவுளுக்கு பலிபீடங்களை அமைக்கவில்லை. பாகால் தெய்வங்களுக்கு, பிற தெய்வங்களுக்கு கோவிலுக்குள்ளே பலிபீடங்களை அமைக்கிறான். அப்படின்னா ஒரே கோவிலுக்குள் பல்வேறு பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வழக்கமாக இஸ்ராயல் மக்களுக்கு என்னென்ன பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது லேவியர் புத்தகத்தில் இருக்கிறது. லேவியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் அல்லது 7ஆம் அதிகாரம் வரை வரிசையாக ஒவ்வொரு பலி ஒப்பு கொடுத்தல் பற்றியும் விரிவான விளக்கம் இருக்கிறது. தானிய பலிகள் இருக்கிறது, நல்லுறவு பலிகள் இருக்கிறது, எரிபலிகள் இருக்கிறது, பாவ பரிகார பலிகள் இருக்கிறது, அதாவது குற்ற நிவர்த்திய பலிகள் இருக்கிறது. அப்புறம் 5வது செய்யாத பாவத்திற்கான பலிகள். அதாவது ஒருத்தர் பாவம் செய்யவே இல்லை, ஆனால் அவர் பாவம் செய்யவதா நினைக்கிறார். இது பாவமோ, இது நான் தவறு செஞ்சுட்டனோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தாலே என்ன பண்ணலாம்? பலி செலுத்தலாம். அதுக்காக, அதாவது நான் பாவம் செய்து விட்டனோ என்ற அந்த பயத்தில் அந்த பாவத்தினுடைய பலியை போக்குவதற்காக ஒப்புக்கொடுக்கிற அந்த பலி. எனவே இப்படி 5 பலிகள் இஸ்ராயல் மக்கள் காலத்தில் இருந்தது. அதுபோக ஒவ்வொரு நாளும் நன்றி பலிகள் எல்லாம் இருக்கிறது. எனவே இப்படி பலிகள் இருப்பதனால யாவேக்கு தொடர்ந்து பலிகள் ஒவ்வொரு நாளும் நடக்கும். இதோடு சேர்த்து இன்னும் பல தெய்வங்களுக்கு பலிபீடங்களை அந்த கோவிலுக்குள்ளே அமைக்கிறான். இது மிக தவறான ஒரு சிந்தனை. என்றால் எருசலேம் கோவிலில் யாரை மட்டும்தான் வழிபட வேண்டும்? யாவை மட்டும்தான் வழிபட வேண்டும். அதற்கு பதிலாக தோலான் துருத்தி எல்லாம் வழிபட முடியாது. அதனால் இல்லாதவர்களை எல்லாம் இங்கே வழிபடுவது முறை அல்ல. அந்த அடிப்படையில் தான் இதை மிக கடுமையாக இந்த அரசர்கள் புத்தகம் சொல்லுகிறது. இவன் மனாசே என்ன செய்தான்? கோவிலுக்குள்ளே பல்வேறு பலிப்பிடங்களை நிறுவி அதில் பல்வேறு கடவுளுக்கான பலிகளை செலுத்தி வந்தான். இது 4வது அவன் செய்த தவறு. 5வது, ஆண்டவரின் இல்லத்தில் 2 முற்றங்களிலும் வானத்து படைகளுக்கெல்லாம் அவன் பலிபீடங்களை கட்டினான். ஆண்டவரின் இல்லத்தில் 2 முற்றங்கள், 2 முற்றம் இருக்கிறது. அந்த முற்றங்களில் வானத்து படைகளுக்கு, ஏற்கனவே வானத்து படைகளுக்கு பலிபீடங்கள் வழிபாடுகள் நடத்தினான். அந்த வழிபாடு நடத்தியது மட்டுமல்ல, இப்போ பலிபீடங்களையும் கட்டியிருக்கிறான். எங்கே கட்டியிருக்கிறான்? வெளியில் இல்லை, முற்றங்களில், கோவிலுக்குள்ளே. அந்த எருசலேம் கோவிலுடைய முற்றங்களில் பலிபீடங்களை கட்டியிருக்கிறான். அதற்கடுத்து 6வது, மேலும் அவன் தன் மகனை நெருப்பில் பலியாக்கினான். மிகவும் கொடுமையானது. ஒரு அரசனே குழந்தை பலியை ஆதரிப்பது என்பது அது உண்மையிலே தவறான செயல். ஆதரித்தது மட்டுமல்ல, தன்னுடைய மகனை பலி ஒப்பு கொடுத்துருக்கிறான். அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு சுயநலம் என்று பாருங்கள். அதாவது தான் மட்டும் தன்னுடைய வளர்ச்சி இருக்கணுங்கிறதுக்காக தான் பலி ஒப்பு கொடுக்குறான். யாரோ ஒருத்தனுடைய வளர்ச்சிக்காக பலி ஒப்பு கொடுக்கல. என்னுடைய நாட்டில் நான் ஆட்சி செய்கிற அந்த நிலையில் என்னுடைய ஆட்சியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த ஆட்சியை எல்லாரும் போற்றணும், புகழணும், இதை மதித்து நடக்கணும் என்கிற நிலையில் தன் மகனையே அவன் தாரை வார்த்து கொடுக்குறான். அவனை பலியாக ஒப்பு கொடுக்குறான். இதைவிட ஒரு கேவலம் வேறு யாருமே இருக்க முடியாது. பெற்ற பிள்ளையை நெருப்பிலே அவன் பலியாக்கினான் என்றால், அதாவது நெருப்பிலே போக வைப்பது. நெருப்பு அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நெருப்புக்குள்ளே போகணும். அப்போ தான் என்ன பண்ணும்? நெருப்பிலே போகின்ற போது உடல் முழுவதும் கருகி அது முழுவதுமாக எரிந்துவிடும். அப்போ இதெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு சூழல். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
குறி கூறுபவர்களோடும் சகுனம் பார்ப்பவர்களோடும் தொடர்பு கொண்டு. அப்போ இவன் செய்த இன்னொரு மிக கொடுமையான செயல், 7வது கொடுஞ்செயல் அல்லது தீச்செயல் என்னவென்றால் குறி கூறுபவர்களோடும், அதாவது குறி கேட்பதிலும் சகுனம் பார்ப்பதிலும். குறி கேட்பதில் என்றால் சூசேயிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது வந்து வரப்போகிற அந்த சூழலை நமக்கு முன்னாலே சொல்லுவது. அந்த காலங்களில் கிராமங்களில் கூட நடந்திருக்கிறது. திருமணத்திற்காக பெண் பார்க்க போகிறார், மாப்பிள்ளை பார்க்க போகிறார் என்றால் கிராமங்களில் எந்த நேரத்தில் எது நடக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தங்க தண்ணி கொண்டு வருவாங்க, திடீர்னு ஒருத்தங்க சண்டை போடுவாங்க ரோட்டில். அப்போ இந்த நேரத்தில் ஒரு குழப்பமான சூழலில் தீமைக்குரிய அறிகுறியாக அவன் பார்க்கிறான். இதே மாதிரி நிறையா, உதாரணமாக யாராவது வெறுங்குடத்தை கொண்டு போனால் கூட அதை வந்து தவறான சகுனமாக பார்க்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதுக்காக என்ன பண்ணுவாங்க, திருமணங்களுக்கோ அல்லது பெண் பார்ப்பதற்கோ அல்லது மாப்பிள்ளை பார்ப்பதற்கு போகிறவர்கள் அவர்களுக்கு முன்னாலே வீட்டில் ஒருத்தர் வந்து நிறைய கூடத்தை கொண்டு வர்றது மாதிரி அமைப்பார்கள். ஒரு ஆளை நீ வெளியே அனுப்பி தண்ணியை கொண்டு வர சொல்ல, இது ஒரு நாடகம்தான் கண்டிப்பாக. அதனால் ஒரு நாடகத்தில் போய் ஒரு உண்மையை வந்து நம்ம தேட முடியாது. நாடகம் என்பது நாம் வந்து ஒரு அமைப்பை உருவாக்குகிறோம். அதனால் இது எதை சுட்டி காட்டுகிறது என்றால் நல்ல நேரம் கெட்ட நேரம் இவற்றை